நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, நம்முடைய புலவர்களான கம்பராகட்டும், திருவள்ளுவராகட்டும், அல்லது நம் பெரும் புலவர்களாகட்டும் காலம் கடந்து நின்று வருகிறார்கள். ஒரு பொருள் உயர்ந்த பொருள் என்பதை எதை வைத்து தீர்மானிப்பது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவருக்கு கிடைக்கக்கூடிய பட்டங்களை வைத்தா, பதவிகளை வைத்தா என்று கேட்பார்கள். நான் எப்பொழுதும் சொல்வது, மனித அங்கீகாரம் என்பது உண்மையினுடைய அடையாளம் இல்லை. உண்மையினுடைய அடையாளம் என்பது அந்த பொருளை காலம் அங்கீகரிக்க வேண்டும். காலம் அங்கீகரிக்கிற ஒன்று இருந்தால் அது நிச்சயம் உயர்ந்த பொருள் என்று நாம் தீர்மானிக்கலாம். நம்முடைய பெரும் புலவர்கள் எல்லாம் எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் நம்மோடு நிற்கிறார்கள். நான் சொல்லுகிற பொழுது சொல்வேன், உன்னுடைய தந்தை பெயர் என்ன என்று கேட்டால் மாணவர்களிலே ஒருவர் உடனே சொல்லுவார். அதுவும் சொல்ல தெரியாவிட்டால் அவன் மாணவனே அல்ல. உன் தந்தை பெயர் என்ன என்றால் சபைகளிலே கூட நான் கேட்பேன், உங்கள் தந்தை பெயர் சொல்லுங்கள் என்றால் உடனே சொல்லிவிடுவார்கள். தந்தையினுடைய தந்தை பெயர் சொல்லுங்கள் என்றால் அதையும் கூட யோசிக்காமல் சொல்லிவிடுவார்கள். மூன்றாவது தலைமுறை தந்தையின் பெயர் என்ன என்று கேட்டால் கொஞ்சம் யோசிப்பார்கள். நாலாவது தலைமுறை கேட்டால் தாயை பார்ப்பார்கள். ஐந்தாம் ஆறாம் தலைமுறை கேட்டால் தலையை சொறிவார்கள். இதுதான் நிலைமை. மனிதர்களாகிய நாங்கள் எங்கள் மேல் அளவுக்கு அதிகமான அக்கறை கொண்டவர்கள். என் குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார், நமக்கு ஆர் மேலே அதிக அக்கறை இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அவர் பதில் சொல்வார், எனக்கு என் கணவன் மேலே பற்றி இருக்கிறது, என் மனைவி மேலே, என் பிள்ளை மேலே என்பதெல்லாம் பொய். ஒவ்வொருவருக்கும் தன் மீதான அக்கறை தான் அதிகம் என்பதை அவர் அடித்து சொல்லுவார்.